ஸோ இன்றைய தினம் வந்து ஜூன் 14 பிளட் டொனேஷன் டே, வேர்ல்டு பிளட் டொனேஷன் டே. ஸோ குருதி கொடைங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து கோவை ரீஜனல் பிளட் சென்டர் மற்றும் பிஆர்ஜே ஆர்த்தோ சென்டர் எம்ஏகே மருத்துவமனை நம்ம 2 பேரும் சேர்ந்து பிளட் டொனேஷன் கேம்ப் இங்கே பிஆர்ஜே ஆர்த்தோ சென்டர் எம்ஏகே ஹாஸ்பிட்டல் நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ இதில் வந்து டோனர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் இதை ஏற்பாடு பண்ண கோவை ரீஜனல் பிளட் சென்டர் அண்ட் டோனர்ஸ் அது இதில் இன்வால்வ் ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் எல்லாருக்கும் வந்து இந்நேரத்தில் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு வேர்ல்டு வைடு வந்து நிறைய டோனர்ஸ் இருக்காங்க, நிறைய டொனேஷன் கிளப்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஒரு டாக்டர் அண்ட் ஒரு சர்ஜன், ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அப்படிங்கிற முறையில் வந்து எல்லாருக்கும் வந்து என்னுடைய பிக் தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அடிபட்டு வர்றவங்க வந்து இந்த ட்ராமான்னு சொல்கிறோம், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸு, அதில் வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் இண்டிகேஷன் வந்து இந்த பிளட்டு டொனேஷனுக்கு வந்து அவங்களுக்கு தான் தேவைப்படுது. நிறைய பிளட் லாஸ் ஆகுது, மேஜர் ஃப்ராக்சர். இப்போ எலும்புல ஃப்ராக்சர்லாம் பார்த்தோம்னா எலும்புல ஃப்ராக்சர்னால் உள்ளே பிளட் லாஸ் ஆகும், வெளியில் பிளட் லாஸ் ஆகும் கூட அவசியம் இல்லை. அதே மாதிரி உள் உறுப்பு அப்டமனில் அந்த வயிற்று பகுதியில் உள்ளுறுப்பு அடிபட்டுருக்கு, இப்போ இன்டெஸ்டைன் அடிபட்டுருக்கு, லிவர் அடிபட்டுருக்குன்னா உள்ளே பிளட் லாஸ் இருக்கும். நமக்கு வெளியில் பிளட்டு போகிறதுன்னு தெரியணும் அவசியம் இல்லை, உடம்புக்கு உள்ளே பிளட் லாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அடிபட்ட வர்ற பேஷண்ட்ஸுக்கு இம்மீடியட்டாக நம்ம கொடுக்க வேண்டியது பிளட்டு தான். ஸோ அந்த பிளட்டு கொடுத்தா தான் நிறைய பேஷண்ட்ஸை காப்பாற்ற முடியும். ஸோ பிளட் டொனேஷன் வந்து எல்லா அடல்ட்ஸும் மோர் தென் 18 years ஹூ ஆர் ஃபிட், நல்ல ஹீமோகுளோபின் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து பிளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு வந்து தே ஹாவ் டு வாலண்டியர். அது வந்து ஒரு நல்ல சர்வீஸ். இப்போ பிளட் டொனேஷன் கொடுத்தா வந்து வி ஆல்சோ ஃபீல் வெரி ஹாப்பி தட் we can save somebody. So I expect everyone to get involved in this program and thank once again for this organization. ஸோ அவேர்னஸ் வந்து பிளட் டொனேஷன் பற்றின அவேர்னஸ் வந்து விட இப்போ வந்து நிறைய இருக்குது. ஆனாலும் சில பேர் இன்னும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அதாவது பிளட் லாஸ் வந்து அவங்க வந்து லேசாக பிளட்டை பார்த்தாலே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. நம்ம பிளட் டொனேஷனில் நார்மலாக எடுக்கிறது வந்து பேஷண்ட்டோட ஹைட்டு வெயிட்டை பொறுத்து 250 ml இருந்து 350 ml பிளட் அப்ராக்சிமேட்டாக எடுப்பாங்க.